Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு 369 Tarot in Tamil. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு பார்க்க போகிறோம். உங்கள் வாழ்க்கையில் அடுத்ததாக என்ன இருக்கிறது, என்ன நடக்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் see ப்ளீஸ் ஸ்பிரிட் வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் மை கலெக்டிவ்ஸ் லைஃப். சில பேருக்கு மேரேஜ் அப்படின்ற மாதிரி தெரியுதே. வா, நீங்கள் ஏதோ ஒரு விஷயம் பிளான் பண்ணிட்டு இருக்கலாம், அதில் ஒரு நியூ பிகினிங் அப்படின்னு தெரியுது. அந்த நியூ பிகினிங் இருக்குமா இருக்காதான்னு கன்ஃபியூஷன் இருக்கலாம். வா, கண்டிப்பாக ஒரு மேரேஜ் ரிலேட்டடாக தான் ஒரு கம்யூனிகேஷன் வரப்போகுது. அண்ட் உங்களுடைய குழப்பத்திற்கான அகைன் அண்ட் அகைன் ஐ எம் சீயிங் மேரேஜ் கார்டு. ஓகே, குழப்பத்திற்கான ஒரு பதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ லெட்ஸ் see, ஓவரால் அதுதான் தெரியுது. சில பேர் வந்து நியூ கரியர், நியூ ஜாப் ஆர் நியூ பிஸ்னஸ் அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யர் லைஃப்? எதை நினைச்சு நைட்டெல்லாம் தூங்காமல் யோசிச்சுட்டு இருக்கீங்களோ? வாட் இஸ் திஸ் 9 of Swords? ப்ளீஸ் ஸ்பிரிட், 1 second. ஸோ நைட்டெல்லாம் தூங்காமல் எதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறீங்களோ அதில் உங்களுக்கான சொல்யூஷன் கண்டிப்பாக இருக்க போகுது. ஒரு சிலர் நான் இங்கே ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாக பார்க்குறேன். ரீயூனியனுக்காக போராடுறீங்க அப்படின்னு பார்க்க முடியுது. எக்ஸலண்ட். வா, பாருங்கள், கொஞ்சம் ஓவர் இமோஷ்னல் ஆகுறீங்க, ரொம்பவே போராடுறீங்க, ரொம்பவே பொறுமையாக இருக்கீங்க, என்ன செய்யன்னு தெரியல அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தெரியுது. ஹியர் ஆல்சோ 9 of Swords, 2 of Swords. ஸோ இந்த பொறுமைக்கும் இந்த போராட்டத்திற்கும் ஒரு வெற்றி வந்து இருக்க போகுது. அதனால் ரிலாக்ஸாக தூங்குங்க. ஓகேவா? அதுவே உங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷனை கொடுக்கும். தூங்காமல் ரொம்ப யோசிக்கிறனால அந்த பிரச்சனையே தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ அது இல்லாமல் அந்த பாசிட்டிவாக நீங்கள் நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை பற்றி ஒரி பண்ணாமல் தூங்கணும். கண்டிப்பாக அது பாசிட்டிவாக வந்து நடக்கும். ஓகே, 3 of Wands உங்களுடைய பிளான். எஸ், ஸோ வருவாங்களா, லவ் ஆஃபர் பண்ணுவாங்களா அப்படின்ற விஷயம். எஸ், டெத் வந்துச்சு பாருங்கள். அதாவது உங்களுடைய அந்த கவலைகள் முடிய போது முடிச்சுட்டு உங்களுக்கான ஒரு நியூ பிகினிங் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ சில சம்வாட் உங்கள் பர்சன் ரிலேட்டடாக நீங்கள் ரொம்ப ஒரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க லவ் ஆஃபர் பண்ணுறதுக்கான ஒரு வெயிட்டிங்கில் இருக்காங்க. ஓகே, சில பேர் கரியர் ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஆஃபர் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. சரியா? அதான் சொல்லிட்டேன்ல, நீங்கள் தூங்காமல் எதை நினச்சி ரொம்ப ஒரி பண்ணுறீங்களோ, எந்த சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ அது ரிலேட்டடான கஷ்டங்கள் முடிஞ்சு அதில் வந்துட்டு ஒரு நியூ பிகினிங் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, so next what is this? Queen of Wands. What is next in your life? Again Page of Wands. So உங்களை கேர் பண்ணிக்க ஆரம்பிக்க போறீங்க, ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்க போறீங்க. ரைட்? உங்கள் லைஃப்லயே ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஒரு நியூ பிகினிங், நியூ ஜாப் அண்ட் நீங்கள் பொறுமையாக எந்த விஷயத்துக்காக காத்துட்டு இருக்கீங்களோ அதில் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட போகுது கண்டிப்பாக. அகெயின் 7 of Pentacles, 7 of Pentacles, 7 பார்க்குறோம். ஹியர் Knight of Pentacles ஆல்சோ. உங்களுக்கு வந்து ஸ்லோவாக வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். நீங்கள் கம்யூனிகேஷன் எதுவும் எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் அது வந்து ஒரு உறுதியான ஒரு விஷயமா, நியூஸாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகேவா? ஒரு ஆன் அண்ட் ஆஃப் சிச்சுவேஷனாக இருக்க போகிறதில்ல. நல்லாவே இருக்கீங்க. Knight of Cups, Knight of Pentacles. ரைட்? ஸோ ஒரு உறுதியான, அது ஜாபாக இருந்தாலும் சரி, உங்கள் பர்சனாக இருந்தாலும் சரி. ஓகே, அது ஒரு என்ன சொல்கிறது, லாங் டேர்மாக வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்க போகுது. தேர்ட் பார்ட்டி சிச்சுவேஷன் ஏதாவது போயிட்டு இருந்தால் கண்டிப்பாக அதில் ஒரு மாற்றம் வரப்போகுது. அது இல்லாமல் தான் போக போகுது. ஓகே, ஃபைன், சூப்பர். ஸோ ஸ்ட்ரென்த், வாட் இஸ் தி ஸ்ட்ரென்த் பார்க்கலாம். What is this strength?
Let's see. What is this 10, please? ஒரு நியாயத்துக்காக நீங்க போராடுறீங்க அப்படின்னா அதுக்கான ஒரு சக்சஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி தான் உங்களுக்கு உங்க பொறுமைக்கு ஏற்ற ஒரு பலன் வந்து இருக்க போகுது. ஓகே, 7 of swords, again Queen of wands, King of swords, 8 of swords, 5 of pentacles. ஒரு குழப்பமான மனநிலையில நீங்க இருக்கலாம். எனக்கு நடக்கவே நடக்காது, இது கிடைக்கவே கிடைக்காது, இந்த மாதிரியான தேவையற்ற ஒரு எண்ணங்கள் உங்க மனசுல ஏற்படுது. ஓகேவா? ஸோ ஒரு பெட்ரேயல் மாதிரி நீங்க ஃபீல் பண்ணலாம். எதுவுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க. அதோட ஒரு போராட்டம் தெரியுது. ஸோ கொஞ்சம் அந்த எனர்ஜில இருந்து நீங்க வெளியே வந்து கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு பார்க்க முடியுது. சரியா? அப்படி முயற்சி எடுக்கும்போது உங்க குழப்பத்திற்கான விடை வந்து கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கான ஒரு மூட் ஸ்விங்ஸும் தெரியுது. ஆக்சுவலி அது வந்துட்டு நீங்களா நினைச்சிக்கிற பல விஷயங்கள் உங்களை நீங்களே வந்து ஒரு கட்டி போட்டுக்கிறீங்க. ஒரு ஸ்டக் எனர்ஜியை நீங்களே உருவாக்கிக்கிறீங்க அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஒரு சிலர் வந்து உங்களை சுத்தி உங்களை ஏமாத்திட்டு இருக்கிற தேர்ட் பார்ட்டிஸ், அவங்களோட ஒரு போராட்டம் அப்படின்றத பார்க்குறோம். ஒரு சிலருக்கு வந்து இமோஷனலி டிட்டாச்சாக காட்டிக்கூடிய ஒரு பர்சன், இல்லைனா நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு 2 பேர் தெரியுது. ஒரு லேடி ஒரு ஜென் இருக்க வாய்ப்பு இருக்கு. யாருக்கும் அது ஸ்பெசிஃபிக் மெசேஜா தெரியுது. அவங்க உங்களை ஏமாத்திட்டு இருக்கலாம். ஸோ அதோட நீங்க வந்து போராடிட்டு இருக்கீங்கன்னு பார்க்க முடியுது. அண்ட் கண்டிப்பா வந்து அதுல சக்சஸ் இருக்கும். ஓகே, உங்களுடைய போராட்டம் அவங்களால எதுவுமே வந்துட்டு பண்ண முடியாது அப்படின்றது தான் தெரியுது. ஓகே, அண்ட் உங்களை கேர் பண்றதுல நீங்க கொஞ்சம் கவனம் எடுக்கணும். அதுல கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் தெரியுது. ஓகே, ஒரு பயம் இல்லாம ஒரு தைரியசாலியா நீங்க வருவீங்க அப்படின்னும் பார்க்க முடியுது. ஒரு இண்டிபெண்டா மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுறதே உங்களுடைய தைரியம் தான் அப்படின்றது தெரியுது. ஓகே, what is next in your life? Please Spirit, what is next in my collective's life? What is next? இவ்வளவுதான் சொல்ல விரும்புறாங்க. நம்பிக்கையோட இருக்க சொல்றாங்க. கண்டிப்பா நீங்க ஷைன் பண்ண போறீங்க. வா, அதுக்கேற்ற காலம் வந்து வரும். அந்த காலம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். ஓகே, மேபி அது வந்து ஒரு மூன் எனர்ஜி இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த 8 of swords, Knight of Pentacles, Hermit தான் ஒரு தெளிவுக்கு வர போறீங்க. தனிமையில இருக்கலாம், போராட்டத்தோட இருக்கலாம், சுத்தி இருக்கிறவங்களோட சில பேர் டிராமா பண்ணலாம். சம்வாட் அப்படி இப்படி போயிட்டு இருக்கு. எல்லா கையாசும் ஒரு முடிவுக்கு வரும். ஓகே, ஒரு மாற்றம் ஏற்பட போகுது. ஹீலிங் வந்து அலோவ் பண்ணுங்க. அண்ட் சந்திராஷ்டமம் அந்த மாதிரி வரும்போதெல்லாம் கொஞ்சம் மூட் ஸ்விங்ஸ் வரலாம். அதனால அதை நினைச்சு ஒரி பண்ண வேண்டாம். மூன் இப்படி இருக்கிறதுனால தான் நமக்கு மூட் ஸ்விங்ஸ் வருது அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அது ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ தண்ணி நிறையா குடிங்க. அண்ட் உங்களுடைய மைண்டு வந்து நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்க. அண்ட் ஃபினான்ஷியலி ஏதாவது ப்ராப்ளம் இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து பேலன்ஸ் ஆகக்கூடிய ஒரு காலம் வருது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஹீலிங் அலோவ் பண்ணுங்க. நம்பிக்கையோட இருங்க அப்படின்றது தான் எங்கள் விஷயம். மோரோவர் உங்களுடைய இன்ட்யூஷனை வந்துட்டு கவனிங்க, அப்சர்வ் பண்ணுங்க, அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டார் மாதிரி ஒரு ஷைன் பண்ணக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் இன் யுவர் லைஃப் அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் இந்த குழப்பங்கள்லாம் தீர்ந்து ஓகே உங்கள் சிட்ரஸ் அண்ட் பேலன்ஸ் ஆகி
நீங்கள் வந்து ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலம் வருது. ரைட்டா? 1 செகண்ட். இந்த டெக்லாம் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? ப்ளீஸ் put it what is next in my collective slide. மெச்சூர் மேன். சில பேருக்கு கோர்ட்டு அப்படி பிரச்சனைகள் கேஸ் அப்படின்னு இருந்தால் அதில் உங்களுக்கு ஒரு பர்சனுடைய ஹெல்ப் கிடைக்கலாம். ஒரு ஏஜ்டான பர்சன், மெச்சூர்ட் மேன் பர்சன், ஹை ஆனர். ஸோ நல்ல ஒரு பொசிஷனுக்கு நீங்கள் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஓகே, மெசேஜ், கம்யூனிட்டி மெசேஜ். ஒர்க்கிங் பிளேஸில் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வரலாம். இது வரைக்கும் வந்து உங்களுக்கு உங்கள் உழைப்புக்கு ஏற்ற சேலரி கிடைக்காம இருக்கலாம். ஒரு சிலருக்கு அதிகமான உழைப்பு பட் கம்மியான பலன் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தது அப்படின்னா அதில் ஒரு சேஞ்ச் ஏற்பட போகுது. ஓகே, மேரேஜ் அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ ஒரு மேரேஜ் ரிலேட்டடாக நீங்கள் வந்து ஒரு டெசிஷன் எடுப்பீங்க அப்படின்றதும் பார்க்க முடியுது. ஓகே, ஸோ உங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேபி டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். இது அகெயின் 8 of Swords தான். நீங்களாக வந்து அதிகமாக யோசிக்கிறது தான். சுற்றி இருக்கவங்களை பற்றி இல்லை நிறைய பீப்புள் இன்வால்வ் ஆகிருக்கலாம் உங்கள் சிச்சுவேஷனில். ஸோ அது ரிலேட்டடாக நீங்களா ஒரு பயம் கவலையை உருவாக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, ஸோ நீங்கள் எதை நினச்சி பயப்படுறீங்க இல்லைன்னா ஒரு தூங்காமல் இருக்கிறீங்களோ அது ரிலேட்டடான மெசேஜ் கண்டிப்பாக உங்களுக்கு வரும். ஓகே, சில பேர் கவனமாக இருங்க, உங்களை சுற்றி உங்களை ஏமாற்றக்கூடியவங்க இருக்கலாம். ஸோ யூ ஷுட் பி கேர்ஃபுல். ஏற்கனவே இங்கே 7 of Swords பார்த்தோம். ஸோ ரொம்ப கனிவாக பேசினாலும் அதை அப்படியே நம்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே, உன் நல்லதுக்கு தான் சொல்கிறேன், இப்படி பண்ணு, உனக்காக தான் சொல்கிறேன், உன் நல்லதுக்கு தான், அது அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா உங்களுக்கு எது நல்லது அப்படின்னு. ஸோ உங்கள் இன்ட்யூஷனை ஃபாலோ பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுக்கிறது ஃபார் பெட்டர். Anything else? Please put it. Thank you. Marriage again. Courtship. ஒரு ரீயூனியன் இருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் மேரேஜ் ரிலேட்டடா உங்களுடைய எதிர்பார்ப்பு வந்து பூர்த்தியாகும் அப்படின்றத பார்க்க முடியுது. ஓகே, ஸோ லெட்ஸ் see guidance from angels. 6 of thoughts, 6 of Swords. அதுதான் நீங்கள் திங்க் பண்ணுற விதத்தை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்க. மனசை வந்துட்டு அமைதியாக வச்சுக்கோங்க. லெட் கோ பண்ணுங்க. உங்களை கஷ்டப்படுத்துகிற விஷயங்களை லெட் கோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வந்து காத்துட்டு இருக்கு. ஓகே, ஸோ நிறையா நல்ல ஒரு அமைதியான மனநிலை காலம் காத்துட்டு இருக்கு. அதுதான் உங்களை நோக்கி வந்துட்டு இருக்கு. நீங்கள் பல இன்னல்கள், இடி மின்னல் போன்ற விஷயங்கள் எல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. ஓகேவா? ரைட், நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் ரொம்ப தூரத்தில் இல்லை, கூடிய சீக்கிரம் உங்கள்கிட்ட வந்து சேரும். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் அந்த தேவையில்லாத ஓவர் திங்கிங்கை கொஞ்சம் அதுலேருந்து விலக்கி வாங்க. உங்களுக்கான சந்தோஷமான காலங்கள் காத்துட்டு இருக்கு. ரைட்,
ஸோ ஒரு சிலர் வந்து வாட்டரில் ஏதாவது ஜேர்னி பண்ண வாய்ப்பு இருக்குது, இல்லை அப்ராட் போகிறதுக்கான ஒரு சான்ஸும் வந்து தெரியுது அப்படின்னு பார்க்குறோம், ரைட்? ஸோ யூ ஷுட் கிராஸ், அதாவது யூ ஷுட் லெட் கோ த திங்ஸ் விச் டூ நாட் சர்வ் யூ. இது வரைக்கும் எது உங்களுக்கு உதவலையோ அதுலேருந்து விலகி வாங்க அப்படின்றது தான் உங்களுக்கான ஒரு கைடன்ஸாக இருக்குது. ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் மை நெக்ஸ்ட் வீடியோ. டேக் கேர். பை.